நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் கஸா மக்களுடைய துன்பங்கள், அவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள். இந்த துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்? எத்தனை உயிர்கள் போனாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம், பின்வாங்க மாட்டோம் என்ற ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும், ராணுவ பலம் இல்லாவிட்டாலும், பல நாடுகளுடைய துணை இல்லாவிட்டாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற உறுதியோடு அவர்கள் போராடியதனுடைய விளைவு வல்லரசுகள் எல்லாம் இன்றைக்கு சரண்டர் ஆகி போயிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஈமான் நமக்கு வர வேண்டும், அல்லாஹ் என்கிற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அந்த நம்பிக்கை வலுப்படுத்துகிற சம்பவமாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எத்தகைய ஒரு குவாலிட்டி முஃமினாக நாம் இருக்க வேண்டும் என்று திருமறையில் நமக்கு வழிகாட்டுகிறானோ அத்தகைய ஒரு தூய்மையான ஈமானை கொண்ட முஃமின்களாக நாம் மாறுவதற்கு முயற்சிப்போம். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தெளிவுமிக்க ஈமான்தாரிகளுடைய கூட்டத்தில், பொறுமை காக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த மூமின்களுடைய கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. இம்மையில் நாம் இது போன்ற நல்ல மஜ்லிஸுகளில் நல்ல காரியங்களில் ஒன்றிணைந்தது போல மறுமையிலும் சுவர்க்கத்தில் ஒன்றிணைகிற பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன் நார்.